அன்பார்ந்த தோழர்களே, எனது அருமை தமிழ் மக்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கேனுடைய தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். கடந்த காணொலி காட்சியிலே நாம் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே என்பது எப்படி தொடங்கப்பட்டது என்ற நிகழ்வுக்குள் நாம் செல்லவில்லை. ஆனால் இந்தியாவில் உள்ள பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்குள் இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சியும் பயணப்பட்டு கொண்டுள்ளது என்ற செய்தியினை மட்டுமே உங்களிடம் தெரிவித்தோம். ஆனால் இப்பொழுது இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி உதயமானது என்ற செய்தியினை சொல்லியாக வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது. நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அந்த அடிப்படையிலே நாங்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை இந்தியாவில் இருக்கக்கூடிய சகல கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் சகல மார்க்சிய சிந்தனையாளர்களுக்கும் மூலஸ்தானம் என்று சொல்ல வேண்டும் என்றால், அல்லது பிறப்பிடம் என்று சொன்னால், அது நிச்சயமாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான். அனைத்து இந்தியாவில் உள்ள அனைத்து கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் தந்தை ஸ்தாபனம் என்பது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. எல்லளவும் சந்தேகம் இல்லை. இதில் மாற்று கருத்து எவையும் கொண்டிருந்தால் அதை பற்றி நாங்கள் அதுக்கான விவாதங்களில் ஈடுபடவும் நாங்கள் தயாராக உள்ளோம். உண்மையிலே இந்தியாவிலே தோழர்கள் எஸ்.ஏ. டாங்கே, பி.சி. ஜோஷி போன்ற உன்னதமான தலைவர்களால் தோற்றுவிக்கப்பட்ட இயக்கம்தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டை சேர்ந்த தமிழகத்தை சார்ந்த தோழர் சிங்காரவேலு அவர்கள்தான் இந்தியாவிலேயே முதலாக மே தினத்திலே சென்னை கடற்கரையில் தான் முதலாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய கொடியை மே தின கொடியாக ஏற்றிய சிறப்பு தமிழகத்துக்கு அதில் தோழர் சிங்காரவேலுக்கு மட்டும்தான் உண்டு. அதே தோழர் சிங்காரவேலால் தொடங்கப்பட்ட சிங்காரவேலை கொடியேற்றி வைத்து தொடக்கிய கட்சி தான் இந்திய கம்யூனிஸ்ட் நகரிலே 1975ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி தொடங்கப்பட்டது. அந்த அளவுக்கு 100 ஆண்டு கண்ட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய தலைமைக்கு பீடத்திலே அமர்ந்திருந்த அன்றைய முக்கிய தலைவர்களில் தோழர் எஸ்.ஏ. டாங்கே முக்கியமான. இந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோற்றுவிக்கப்பட்ட பொழுதே ஒரு தெளிவான ஒரு சித்தாந்தம் இருந்தது. இந்தியாவிலே ஒரு சோசியலிச சமூகத்தை படைக்க வேண்டும், சமதர்ம சமூகத்தை படைக்க வேண்டும், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று பொருளாதார அடிப்படையிலே பொறிக்கப்படக்கூடிய ஒரு சமூகம் அளிக்கப்பட வேண்டும். அதேபோல் ஜாதி மதம் பேதமற்ற ஒரு சமூகத்தை உண்டாக்க வேண்டும். சாதாரணமாக ஒரு விஷயத்தை நாங்கள் தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால், பொருளாதார சமத்துவம் கிடைத்தாலே தானாகவே ஜாதி ஒழிப்பு, மத ஒழிப்பு, அதாவது மத பேதமோ ஜாதி பேதமோ இல்லாத சமூகம் என்பது பொருளாதார ஏற்றத்தாழ்வற்ற சமூகத்தில் இயல்பாகவே உண்டாகிவிடும். இதைத்தான் மாமேதை மார்க்ஸ் அவர்களும் ஏங்கல்ஸ் அவர்களும் தோழர் லெனின் அவர்களும் தங்களுடைய எழுத்துக்கள் மூலமாகவும் தங்களுடைய செயல்பாடுகள் மூலமாகவும் நமக்கு உணர்த்தியுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இங்கேயும் ஒரு சோசியலிச சமூகத்தை நிர்மாணிக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தொடங்கப்பட்டதுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி. அந்த சிந்தனையை செயல்படுத்துவதற்கு நாங்கள் அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் நமக்கு காட்டிய பாதை என்பது தேசிய ஜனநாயக புரட்சியின் மூலம்தான் இந்தியாவிலே ஒரு சோசியலிச சமூகத்தை, ஒரு சமதர்ம சமூகத்தை நிலைநாட்ட முடியும் என்று அன்றைய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்த தலைவர்கள் நமக்கு வழிகாட்டினார்கள். அந்த வழியின் அடிப்படையில் தான் இன்றைக்கும் தொடர்ந்து இந்திய ஐக்கிய கம்யூனிஸ்ட் கட்சி எம்கே செயல்பட்டு கொண்டுள்ளது. ஆகையால் தேசிய ஜனநாயக புரட்சி என்ற பொழுது நாம் கம்யூனிஸ்டுகளால் மட்டுமே, மார்க்சியத்தை நம்பக்கூடிய மார்க்சிய கோட்பாடுகள் அடிப்படையில் செயல்படக்கூடிய தோழர்களால் மட்டுமோ ஒரு சமூக புரட்சியை நிகழ்த்திவிட முடியாது. ஆகையால் இத்தகைய ஒரு சமதர்ம புரட்சியை இந்தியாவுக்குள் கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து தேசபக்த சக்திகளையும் அனைத்து ஜனநாயக சக்திகளையும் ஒன்றிணைத்து உண்மையான ஒரு இடதுசாரி ஜனநாயக முன்னணியை கட்டி எழுப்பி அதன் மூலமாக மக்கள் மத்தியிலே ஒரு எழுச்சியை உண்டாக்கி அந்த எழுச்சியின் மூலமாக தேசிய ஜனநாயக புரட்சி என்ற பாதையிலே நடைபெற்று சோசியலிச சமூகத்தை படைக்க வேண்டும். அப்படித்தான் படைக்க முடியும் என்ற நம்பிக்கை எங்கள் ஊட்டிய தலைவர்கள் அன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை தோற்றுவித்த அல்லது தலைமை தாங்கிய அந்த அடிப்படையில் தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் தொடர்ந்து செயல்பட்டது. அதில் கருத்து மாறுபாடு கொண்டு இல்லை, மக்கள் புரட்சிக்கு தயாராகிவிட்டார்கள். சில இடங்களில் நடந்த கிளர்ச்சிகளை வைத்துக்கொண்டு சில இடங்களில் நடந்த உழைக்கும் மக்களுடைய சில அவர்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காக அவர்களுடைய தொழிற்சாலையில் ஏற்பட்ட சில பிரச்சனைகளுக்காக சில இடங்களில் அங்கொன்றும் இங்கொன்றுமா நடந்த போராட்டங்களை வைத்து தயாராகிவிட்டார்கள். உடனடியாக மக்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி மிக நேரடியாக மக்கள் புரட்சியை நடத்துவது என்ற முடிவோடு சில கட்சிக்குள் குழப்பங்களை ஏற்படுத்திய பொழுது அதை மிக திறமையாக சமாளித்தது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அன்றைய தலைமை. அப்படியும் கட்சி பிளவுபடக்கூடிய ஒரு துரதிர்ஷ்டமான சூழ்நிலை ஏற்பட்டு 1963 இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று இரண்டாக பிளவுபடும் துரதிர்ஷ்டமான சூழல் ஏற்பட்டது. அதற்கு பின்பும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரை மிக தெளிவாக
தங்களுடைய தேசிய ஜனநாயக புரட்சி என்ற லட்சியத்தை செயல்பட்டு கொண்டிருந்தார்கள். இதில் கிட்டத்தட்ட அன்றைய காலகட்டத்தில் எடுத்துக்கொண்டோமானால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு என்றால் குறைந்தபட்சம் 40 எம்பிக்கள் இருந்தார்கள். அன்றைக்கு பாராளுமன்றத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி 40 எம்பிக்கள், அதை தொடர்ந்து அடுத்த ஆண்டுகளில் 75 எம்பிக்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் அது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்குமா சேர்ந்து 40 எம்பிக்கள் இருந்தார்கள். ஆகவே கம்யூனிஸ்டுகள் ஒரு பலம் பொருந்தியவராக, பாராளுமன்றத்தை பலம் பொருந்தியவராக, அது மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் கம்யூனிஸ்டுகள் என்பது காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்த மிகப்பெரிய கட்சியாக, என்றால் இந்திய தேசிய சுதந்திர போராட்டத்திலே மிக முக்கிய பங்காற்றியது காங்கிரஸ் கட்சி. ஆகையால் இயல்பாகவே மக்கள் மத்தியிலே காங்கிரஸ் கட்சி மீது இருந்த மதிப்பும் மரியாதையும் என்பது அவருக்கு அந்த கண்டிருந்தது. அதனுடைய அடுத்த இடத்திலே கம்யூனிஸ்டுகள் தான், குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தான் அனைத்து மாநிலங்களிலும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இல்லாத மாநிலமே கிடையாது. இந்தியாவுடைய அனைத்து மாநிலங்களும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மிகவும் வேகத்துடனும் விவேகத்துடனும் செயல்பட்டு கொண்டிருந்த காலம் ஒன்று உண்டு.